மகள்ராஜ் ஏன் இப்படி நிற்கிறீர்? ஐயோ வெக்கமா இருக்கடா. வச்சிய பாருங்க எப்படி இருக்காண்டு. நண்பர்கள் வந்து இங்கே குளிச்சுட்டு சண்டே ஃபண்டே. சங்கர் நீங்கள் எல்லாம் சமைக்கிறேன்னு பண்ணி விழாக்கு என்ன பேர் சொல்லுவான் அவருக்கு பேர் டேய் டேய் குனியாத டேய். அங்கால சமைக்கிறேன்ட்டு சமைக்க வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாட்டை பிரிச்சுட்டான். கறி கொதிக்க தயாராகிட்டு இங்கே டேஸ்ட் பண்ணுறார். என்ன செய்கிற வெக்கம் இல்லையா உனக்கு? குளிச்சுட்டு தான் சாப்பிடணும்னு பார்த்தேன். ஆனால் இங்கே இருக்கிற மிருகங்களை தவிர இங்கே மனுஷன் தான் இங்கே இவன மாதிரி ஆக்களுக்கு பயப்படணும். செகண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற வாகனங்கள் இல்லை, பிராண்ட் நியூவாக புது வாகனங்கள் வந்து இறக்குமதி செய்து வேலை பார்க்கக்கூடாது. நிச்சயதார்த்தம் காணுங்கோ. மகள்ராஜ் ஒரு டான்ஸர்ன்றத வந்து இதுல அம்மா சத்தியமா சொல்றேன். எல்லாரும் அம்மா பாலச்சேனையில் இருக்கிற செந்தண்ணா வந்து மிஸ் பண்றோம். ஐயோ 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 ஐயோ. வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்? நான் வந்து கிளிநொச்சியிலேருந்து அப்படியே வட்டக்கட்சிக்கு வந்த நாங்கள். கிளிநொச்சியில் எங்கேயாவது தண்ணி ஓடும் தானே இந்த நேரம் வந்து வயல் செய்கிற நேரம். அந்த நேரம் தண்ணி ஓடுற வாய்க்கால்களில் ஒரு குளியல் ஒன்று போடுவோம்னு தான் வந்தாங்க. ஆனால் இப்போ நாங்கள் கிளிநொச்சியில் திறந்து விடாத பட்சத்தில் வட்டக்கட்சிக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துல ஒரு வாய்க்காலை வந்து ஒரு குளியலை போட்டுட்டு ஒரு சமையல் ஒன்று செய்துட்டு அப்படியோ இதில் குளிச்சுட்டு போகணுன்றக்காண்டி வந்திருக்கிறோம். இந்த வாய்க்கால்லாம் வந்து நல்லா இருக்குது. என்னென்னு சொல்ல நல்ல தண்ணி வந்து ஓடுது. இதில் சமையல போகிறோம், அதில் குளிக்கிறோம். இங்கே நண்பர்கள் எல்லாமே வந்து ஒரு டிஸ்கஷனில் நிற்கிறோம். என்னடா போய் வாங்கின அந்த 4 ஊர் கோழி என்ன செய்யணும்? இதில் சமைக்கலாம். இதில் கல் என்ன அந்த 4 கல்லை மூட்டி இதில் இது சமைப்போம். ஓ ஓ ரைட் ஓகே. அபி என்னவா இது பான் பண்றது இதுல வேண்டும். சரி தாங்காமா என்ன செய்ய. இதான் சிங்களாக்கலாம் வந்து குளிக்கலாம். நீ ஏன் விட்ட நீங்க? சரி இதில் வந்து சிங்கள மக்கள் வந்து இதில் வந்து குளிக்கணும். அப்படியோ வட்டக்கட்சிக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இங்கால இங்கே பாலத்தடி இதே கிட்ட வந்தால் வந்து குளிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கணும். இதில் நல்ல தண்ணி ஓடுது. இதில் வச்சு தான் நாங்கள் வந்து சமைக்கவும் போகிறோம். அதோட சமைச்சிட்டு ஒரு குளியல் ஒன்று வந்து போட போகிறோம். என்னடா எல்லாரும் பார்த்துட்டு ஷாக்காக இருக்கிறீங்க? மகள்ராஜ் ஏன் இப்படி நிற்கிறீர்? ஐயோ வெக்கமா இருக்கடா. உடுப்பு காட்டிட்டார். சரி இதில் வந்து தண்ணி ஓடுது. இங்கே பக்கத்தில் குளிப்போம். இது வந்து என்னென்னு சொல்ற பண்டிகையில் அந்த உடனே சமைக்கணும். சமைச்சிட்டு தான் அடுத்த வேலை சரியா தொடங்கினா தானே வேலை ஓடும். சரி இதிலே வச்சு சமைச்சிட்டு அப்படி சாப்பிடுவோம். அதோட இதில் பார்த்தீங்கன்னா அன்னையா கலண்டு குளிச்சு கொண்டிருக்கேன். இல்லை வேணாங்க நல்ல தண்ணி வந்து ஓடுது. ஆனால் ஆல்பமாக தான் ஓடுது. எங்கே சமைக்க தொடங்குவோம். எங்களை வந்து சமைக்கக்கூடிய மாதிரி ஒரு இனலான பகுதி ஒன்று பார்த்து நாங்கள் இதே இடத்துல வந்து பாடி இதெல்லாம் வந்து சமைச்சிட்டு அப்படியே இங்கால வாய்க்கால் இருக்குது, அதில் குளிக்க போகிறோம். நிறைய கோழி கூவாது. நாங்கள் பேசாமல் இதில் பக்கத்துலேயே வந்து கோழிக்க வண்டிக்கான் மகள்ராஜ் கலப்பு அனுப்பி விட்டேன். ஆனாடி பக்கம் வண்டி பொறிக்கிறதானே
தம்பி அதை ஆட்டியடா டே ஆட்டியடா அப்புறம் ஆட்டியே போடுறாரு இதில் கடமையாக வேலை செய்கிறது யாருண்டா அப்பா குளிக்க போவாங்க உன்ன சொல்ல இல்லடா சமைக்க போறாரு அந்த அங்கால ஓடியா பிறகு அந்த வேலிக்குள்ள அளவோனா எப்படி இருக்கீங்க? கிளிநொச்சி பக்கம் வந்து நாங்கள் இந்த தண்ணியோட மண்டபம் சரி வரையில இஞ்சால பக்கம் அங்கால திறக்கல அந்த அந்த கோயில் ஒன்று இருக்கான் அது அது முடிய விட்டு தான் திறப்பினா இஞ்சா அது இதுதான் நான் அங்கால பக்கம் திறக்கல இஞ்சால வட்டக்காட்சி பக்கம் தான் திறந்துருக்கேன் இது நல்ல தண்ணி குளிச்சிட்டீங்க நண்பர்கள் வந்து இஞ்சால குளிச்சுட்டு சண்டே ஃபண்டே நாங்கள் எடுத்தா ஒரு சபையிலோட போட வந்துக்கிறோம் இது நின்ற இடம் நல்ல இடம் போல கிடக்கு பொடியங்கள் எல்லாரும் இஞ்சா வாழையல் இஞ்ச இதுகள் வாழையல் இல்லோட வாராங்களா ஐயோ வால்ராஜ் நீ பாவடா டே சமைக்க தொடங்கி போட்டு நாங்கள் போய் குளிப்போம் எக்கச்சக்க இது எல்லாமே வந்து இந்த இடத்துல கிடக்கு பரவாயில்ல என்ன சொல்லி போட்டு வந்தீங்க இங்கே வந்து ஆடி படலையை பிரித்து வந்து இது சரி சரியோ இஞ்சால வேணும் ஊர்கோழி இருக்கல அந்த ஊர்கோழியை வெட்டுறது நான் வந்து ரச்சி வந்து ஊர்கோழி என்னபடியாக வந்து ஆகலை கொஞ்சம் வைரமாக இருக்குது வெட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கொத்தி வெட்ட வளமையாக நாங்களும் ப்ரோயிலர் தான் சாப்பிடுவோம் அப்போ இது வந்து நல்ல கிளிநொச்சி ஊர்கோழி எங்கட கல்வெட்டை விட இது கஷ்டம் என்ன பாஞ்சு தெரிஞ்ச எப்படி கஷ்டப்பட்டு வச்சிய பாருங்க எப்படி இருக்காண்டு வெட்டுப்படுது அப்படி டேஸ்ட் தான் மரக்கரை எல்லாம் பட்டியாச்சு முதல்ல நீங்க வெட்டி கழுவித்தாங்க தண்ணியை சிக்கனமா பாவீங்க 5 லிட்டர் தண்ணியில தான் இப்ப எல்லாமே காய்ச்ச போயிடும் இதுலயும் அந்த மகள்ராஜின் டிஷர்ட் கலர் ஆகடா அது என்ன எங்கடா சண்டல இல்ல அதான் பிடிக்கும் அந்த துளஞ்சா நீங்க ஓடிங்க நான் நீந்தி போய் பிடிச்சு சங்கர் நீங்க எல்லாம் சமைக்கிறேன் ஐயோ ரஜியை பாருங்க எப்படி சோப்பா இருக்காங்க இதுல எப்படியோ வெட்டிட்டு எப்படியோ காய்ச்சி சரி நீங்க எங்க யார்கிட்ட மன்னிப்பு கேட்ட மாதிரி கதை வந்து ஏன் மன்னிப்பு கேட்டீங்க நீங்க தவறு செய்திருக்கீங்களா தவறு செய்து மன்னிப்பு கேட்க சொல்லி அவர் போட்டுட்டு அப்புறம் ஆன்சர் பண்றாரு அந்த வெங்காயம் ஆன்சர் பண்ணதில்லை சரி இது பாத்தீங்களா மக்களே இது வந்து பெரிய பிரச்சனை உண்டு அந்த வெங்காயம் ஏதோ மன்னிப்பு கேட்க சொல்லுதா அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணது இல்லையா இந்த வெங்காயம் ஒரு பார்த்து சொல்லுவோம் இது பெரிய வெங்காயம் இதில் வேலை செய்கிறாங்களோ திரும்பி பார்த்தா தெரியும் நீங்கள் வேறுங்க வேறு வந்து ரச்சிகள் வேற என்ன வேலை செய்கிற வேறு காட்டுவோம் நீங்கள் என்ன செய்கிறீங்க இதுலேயே வேலை செய்யாமல் சும்மா அனுக்கிறது இவன் மட்டும்தான் டேய் சுத்து மாத்து கேமாத்தினா போல எங்களுக்கு கேமாத்தலாம் வேண்டாங்கிறியா ஆடா சுத்து மாத்து கேமாத்தினா போல எங்களுக்கு கேமாத்தலாம் ரச்சி எல்லாமே வந்து கழுவி எடுக்கிறது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ரச்சி ஸோ வேறு லெவலாக இருக்கு நல்ல பெரிய ஒரு நிழல் ஒன்று கிடச்சிட்டு அதனால் வேன் வந்து நிழலுக்குள்ள நிப்பாட்டிட்டு சமைக்கிறோம். நீ என்ன செய்கிற பிளான் போடுறேன் வெக்கம் இல்லையா உனக்கு சுத்து மாத்திட்ட போய் மன்னிப்பு கேட்டிருக்க இப்போ இஞ்சால பார்த்தீங்கன்னா நாங்கள் இஞ்சால வேலை செய்கிற மாதிரி நான் வேற நடிக்கிறேன். அடுப்பு மூட்டை தெரியுமா உங்களுக்கு? அது கேஸ் பிரச்சனை இல்லை. நாங்கள் விறகு அடுப்பு மூடி கொண்டு இருக்கோம். உங்களுக்கு எப்படி எப்படி தொடங்கின மாதிரிங்களா? சரி அடுப்பை மூடிட்டேன். அவ்வளோதான். தணலா பெரிய விறகு கொண்டு போட்டு தணல் எடு. விறகு எடுக்கும் இல்லை உங்களுக்கு மாசு தான் துறை இல்லாங்க.
இஞ்சால பார்த்தீங்களா இஞ்சால வீட்டுக்காரர் இந்த தேங்காயில் இது எல்லாம் எடுத்து வைக்க இது எல்லாம் தான் தூக்கி இஞ்ச 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 என்னடா பக்கத்து வீட்டை களை எடுக்கிற இது எல்லாத்தையும் போட்டு கொளுத்துறாங்க மக்களே. அதுக்கு பதிலடியே சொல்கிறேன். வச்சா சரியா? அது காணும் கொஞ்சம் விருப்பி இருப்பாங்க அது காணும். சரி யாருக்காவது கொலஸ்ட்ரால் வரக்கூடாது கொஞ்சம் கல்ல கிட்ட தள்ளண்டா. ஏன் கணக்கு எண்ணெய் ஊத்தாம கொஞ்சம் எண்ணெய் கணக்கு எண்ணெய் பாவிக்காம ஹெல்த்தியாக சமைங்க. அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். ஏன் நான் கணக்கு எண்ணெய் வச்சு அன்ஹெல்த்தியா நாங்கள் மட்டும் செத்து போனீங்க நீங்க எல்லாம் உசுரோட இருந்தா ஓலையிற வழியில சரி 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 உள்ள சட்டிக்காரங்க ஓலை சட்டிக்கிற ஓலையிற போறோங்க 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 கையலறா சூடு ஆறட்டும் போறோங்க சூடு எல்லாம் சேர்த்து போட்டு அடிவோம். பார்த்தீங்களா என்ன விட்டு இன்றைக்கு வர்றான் செஃப். ஐயோ இல்ல செஃப் சிவாஸ். ஓ ஐயோ இங்கே இன்றைக்கு அந்த வீடியோஸ் ஸ்டார்டிங் எடுத்து விடலாம் அவன் எல்லாத்தையும். ஆஹா இதுக்கு வைங்க. நாங்கெல்லாம் வேலை செய்கிறோம். ஒவ்வொரு இப்போ வேண்டி வச்சிருக்கிறோம் தான் வச்சிருக்கிறா போடும் பிறகு நான் தான் வச்சிருக்கேன். நான் சுத்து மாத்துக்கு சுத்து மன்னிப்பு கேட்டாலும் உங்களுக்கு உண்மையாக இருப்பான்னு செய்கிறா. முதல் கருவா ஏலக்காய் கருவாய் அவ கருவாய் அந்த ஆசைப்பட்டு வாழ்க்கைக்கு போட்டேன். கருவா பட்டை இருக்குது பட்டையில எங்கே பட்டை இருக்க மாட்டேன் அந்த பட்டை உள்ளி போட ஒரு வாசனை இஞ்சி இல்லையா? சரி இந்த நேரத்தில் இப்படி சமைக்க வந்து நாங்கள் இந்த வாழைச்சேனையில் இருக்கிற செந்தண்ணா வந்து மிஸ் பண்ணுறோம். செந்தண்ணா அடித்து என்னென்னு சொல்கிற ஒரு தம்பி இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்றவர். அப்போ அதில் வந்து ஆசைப்பட்ட ஒரே ஒரு விஷயம் இப்படி ஒரு வயல்கரையில் போய் சமையங்கண்டு செந்தண்ணா சொன்னதுக்கிட்ட மாதிரி இன்றைக்கி சமையல் அதோட வன்னி விலக் ப்ரோக்கு அடித்து நாங்கள் இங்கே வரைக்க கட்டாயம் நாங்கள் வன்னி விலக் ப்ரோக்கு அடிப்போம். வன்னி விலக் ப்ரோ ஒரு வேலையாக இருக்கிறபடியாக வந்து இந்த இடத்துக்கு வரையலாம் போச்சு. முதல் தொடக்கத்தில் வர்றேன்னு தான் இருந்தோம், ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தினால வரையலாம் போச்சு. சேர்ந்தாண்ணா நன்றி. எங்க வன்னி விலாக் ப்ரோ அவர் வன்னி விலாக்கு என்ன பேர் சொல்லுவான் அவருக்கு இது பேர் அப்படியா? வன்னி விலாக் அந்த பேரை மறந்துட்டீங்களேடா. சொல்லுவா சஜித் 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 தானே அவருக்கு பேர். எல்லாருமே வன்னி விலாக் சொல்லி அவருடைய பேரை மறந்துட்டீங்க. அவருக்கு சஜித். இங்கே வந்து எல்லாம் தாளிசம் நடக்குது. அடுத்து கொண்டு எடுக்கும் எப்படி கொஞ்சம் மிளகாய் குறைஞ்சு பார்த்தீங்களா சம்பவம் குளிக்கிறாங்க அவங்க. நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து சமைச்சு கொண்டு இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பண்டிகள் இறங்கிட்டு. டேய் எங்க வேலையடா இறங்கினீங்க? காணா 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 நண்பனுக்கு நான் அறிய மாட்டேன். இதை படி இருக்கிறபடியே இதில் இறங்கி இருக்கிறாங்க. ஊர் சாவல் என்ன எவ்வளோ கொழுப்பே இல்லாமல் அவ்வளோ சுவத்தரைச்சிய வேற லெவல். ஓகே அப்படியே ஒரு பிடி ஒன்று இருக்கா. அங்கால சமைக்கிறேன்ட்டு சமைக்க வச்சுட்டு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டை பிரிச்சுட்டாங்க. சரியா? இது அவங்களுக்கு தெரியாது. இந்த வீடியோ பார்க்க தான் அவங்களே தெரிஞ்சு கொள்வாங்க மக்களே. எதுக்கும் கை அவ்வளோ ஒரு சாப்பாடோட்டு பட்டியதுறாங்க. நேரம் மூண்டு சொச்சமாயிட்டு சாப்பாட்டில் கை வச்சுட்டாங்க. நல்லா இல்லை இருக்கும் பனீசா நல்லா இருக்கும். என்னப்பா மனசாட்சி இருக்கவங்க செய்யற வேலையா அது? என்ன உங்களுக்கு மேலே ஸ்மெல் அடிக்கிறது தெரியும் தானே. மனம் திரும்ப ஒன்று சங்கரனை காரணம் இதில் எடுத்து அங்கே கொண்டே காட்ட போகிறீங்களா? கடைக்கு போகணும்னு 35 ரூபா காணாத அனுப்பிவிட்டோம். என்ன வாங்க 35 ரூபா காணாத சோடா குட் பாய்ஸ். இப்போ என்னென்னா வீடியோ எடுக்க போகிறோம்னு சொன்னோன்னே சரி கரண்டியை தாங்க நான் ஒரு கக்கின்ற மாதிரி செய்கிறேன். அப்படி சொல்லவே இல்லையே. சங்கர் வேண்டிக்கு நிற்கிறேன். ஏன்டா சங்கர் அண்ணாமலையும் சமைச்சது என்ன
நான் கிரெடிட் கொடுக்குறேன். இல்லவே இல்லை நல்லா இல்லாட்டி என்ன தான் வருவீங்க. நானும் ஒரு நாள் சமைச்சினாங்க. கணக்கு போடுங்க, கணக்கு பார்த்து பார்த்து போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க தூளை போடுங்க. அடே நீ சுத்தமாது காட்டாத. பார்த்து இன்னும் ஒரு அண்ணா போடுங்க ஒன்று. அது போட்டு அடங்க. விசர் ஆனவங்க போல தூள் காணப்படா லூஸ் மாதிரி. அடே ஒவ்வொரு தூள் தெரியுமா? இல்லை இது போடுறோம் இந்த தூள் போடுறோம். தெரியாம எனக்கு. காணும் சமையல் தெரியும் ஒன்று தெரியும் அவனை அதில் கேட்டுட்டு கடைசியாக தூள் காணாத இல்லை. என்னிடம் வராதீர்கள் தோழர்களே. அடே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி முழாய் நடுவில் வித்தியாசம் தெரியும். முதல் டேஸ்ட் பார்ப்போம் கொஞ்சம் இல்லை வத்த விட்டு அதுக்கப்புறம் போடலாம். வத்த விட்டு போட்டா பேர் தூள் மனம் போவாது. அதான் மணக்கும் தூள் மணம். கறி கொதிக்க தயாராகிட்டு இங்கே டேஸ்ட் பண்ணுறார். நல்லா இருக்கா? அந்த மாதிரி இருக்கா? கோழிக்கறி மாதிரி அதை கொஞ்சம் போடுவோம். கில்லி கோழி டேஸ்ட் அடிக்குது. எப்படி நினைச்சேன் எனக்கே டேஸ்ட் கொண்டு காட்டுறதுக்கு இந்த டேஸ்ட் தானே. செப்ப காடு யாருண்டு செஃப் வர்றான். மற்ற நான் 2 பேர் நிற்கிறேன். இவர் தான் இந்த மட்டும்தான் விறகுகள் வச்சு எரிச்சு விட்டான். ரஜ்ஜி வாங்கி நான் பிளான் கொடுத்து இவராங்க பிளான் சொல்லி கொடுத்தேன். டேய் டேய் குனியாத டேய். இப்போ குளிச்சுட்டு சாப்பிடாமட்டு நாங்கள் பெரும்பாலும் சொன்னாங்க. ஆனால் குடித்தா மிஞ்சாதண்டுங்க. இவங்க 2 பேரும் தான் குளிக்காம நிற்கிறாங்க. அதனால இவங்களை நம்பி விட்டுட்டு போயெல்லாம் மிஞ்சாதண்டுட்டு சாப்பிட்டே குளிப்போம்ட்டு இந்த கறியை பாருங்க எவ்வளோ சோப்பாக இருக்குங்க. இப்போ கை கரண்டி இருக்கு கரண்டி இருக்கு நண்பன் கரண்டி பான் பண்ணாங்க. இப்படி தான் செய்கிறது. குளிச்சுட்டு தான் சாப்பிடுவோம்னு பார்த்தேன். ஆனால் இங்கே இருக்கிற மிருகங்களை தவிர இங்கே மனுஷன் தான் இங்கே இவனை மாதிரி ஆக்களுக்கு பயப்படுவோம். ஃபுல்லாக முடிச்சுட்டு வாங்கன்னு சாப்பிடுவோம்னு வலிக்கிட்டாங்க. சும்மா அந்த மாதிரி கறி தேங்காய் பாலம் முடியல. ஆனால் காட்டுறச்சி என்ன காட்டில் பிடிச்சிட்டு விட நான் வேட்டுறச்சி மாதிரி சாப்பிடுவேன்னு பாருங்க. அப்படி அதில் விளையாடு ஏண்டா ஏஞ்சிருக்கிறியா? காட்டுறச்சி பதிச்சிருக்கலாம். காட்டுறச்சின்னா இங்கே பக்கம் கோழி லெக் பீஸ் வாங்கிக்கிறேன். லெக் பீஸ் ஐடியா என்ன பொக்கையில் கறி வைக்க போறீங்களா? ஜூஸ் அப்போ ஜூஸ் அது என்ன வாங்குது சரி அடுப்பு ஓடுது. சரி இப்போ எல்லாம் சாப்பிட்டு கீப்பிட்டு எடுத்தால் வந்து குளிக்க பவுடர் எல்லாத்தையும் வந்து மாற்றி செய்கிறாங்க. இந்த இறங்கிட்டு டீம் ஃபுல்லாக இறங்கிட்டு நல்ல இதமா இருக்கு ஐயா. இதுக்காக இல்லை இதுக்கு நீ பண்ணாங்க. இதுக்கு அந்த கல்லை போட்டு அடையாளப்படுத்து. இல்ல வேண்டாம். உங்கள் இதுக்கு நன்றி. அது போட்டோ ப்ரூஃப் தானே ஐயா. ஆனா தர மாட்டா. போட்டோ ப்ரூஃப் தானே வரண்டி ஐயோ அதெல்லாமே தண்ணிக்குள்ள கொண்டு போறதுக்காக செய்தது ஐயா. இந்த தண்ணிக்குள்ள எருமை மாடு ஆட்டுச்சு நல்ல மூலிகை தண்ணியா இருக்கு வேண்டாம். அந்த அவர் ஐயோ வாங்க ஆளே இல்ல பெல்லு எப்படிங்க இந்த நண்பர் வந்து அடிக்க போறார். இங்க வந்துதான்
எல்லாம் அனுபவம் எல்லாம் அனுபவம் எல்லாம் அனுபவம் எல்லாம் அனுபவம் இதை படிங்க இதை படிங்க இதை படிங்க இதை படிங்க ஐயோ 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 இல்ல இல்ல பாதா இல்ல இல்ல வரதாச்சு எல்லாம் காண்டாடி போறாங்க எல்லாம் சரி எல்லாம் போடணும் 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 ஐயோ ஐயோ அம்மா எல்லாத்தையும் எடுத்தாச்சு தானே போட்டிருக்கிறான் தூக்கி இல்லாட்டி ஆளை குழந்தை போட்டுருவோம் அப்புறம் அப்படியே வேன் சீட்ல ஏறி இருந்தா நினைச்சிருவான் அதான் பிரச்சனை இந்த வேலை பார்க்க கூடாது ஆனா அம்மா சத்தியமா சொல்றேன் எல்லாரும் அம்மா நிச்சயதார்த்தம் பாருங்கோ பாருங்கோ சிங்கர் சிங்கர் நாங்கள் பருத்துறையில் இருக்கிற ஏஜே குரூப்ஸுன்ற யாட்டுக்கு வந்திருக்கிறோம். இதுதான் இவைகளுடைய வாகனம். இங்கே வந்த அப்புறம் தான் எங்களுக்கே சில விஷயங்கள் தெரியுது. இவையில் பிராண்ட் நியூவாக வந்து வாகனங்கள், அதாவது செகண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற வாகனங்கள் இல்லை, பிராண்ட் நியூவாக புது வாகனங்கள் வந்து இறக்குமதி செய்து அதுவும் வந்து விற்பனையில் இருக்கிறோம். இவன் இன்னும் ஒரு பிரான்ச் வந்து அங்கே திண்ணவேலியிலேயும் இருக்குதாம். இதில் இப்போ நிற்கிறது வந்து இந்த பிராண்ட் நியூ இந்த வெகனாரான் இருக்குது. மிச்சது பார்த்திங்கன்னா இங்கால் நிற்கிறது எல்லாமே வந்து ரெண்டலுக்கு போகிறது. இந்த கார் ரெண்டல் கார் எல்லாமே வந்து ரெண்டலுக்கு போகும். அதோட வேனும் உங்களுக்கு ஹையர் வந்து நீங்கள் இதில் வந்து போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. பாருங்க, ஏஜே குரூப்ஸ் கம்பெனி இந்த இதில் இருக்கிற எல்லா வேன்லேயும் வந்து அடிச்சிக்கணும். உங்களுக்கு என்னென்ன எத்தனை பேர் என்று சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வரணும். கூடுதலாக இதில் வந்து ஒரு இதில் வந்து எத்தனை பேர் போகலாம் மட்டும் தெரியுமா உனக்கு? அப்போ இதில் எத்தனை பேர் போடலாம்? இல்லை 16 பேர் போகலாம். சில 16 பேர் போகக்கூடிய 14 பேர் போகக்கூடிய மாதிரி அதான் நம்ம வந்தோடனே சொல்லிட்டேன்டா காசு சரி அவன் ஒன்று வேணுமா வேணா அடுத்த வருஷம் வேணும் வேணா நல்லா இருக்குண்ணா. சரி, தேவையான வந்து தொடர்பு கொள்ளுங்க. அவன் தொலைபேசி இலக்கம் வந்து நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம். அதுக்கள் நல்லா இருக்கா? எடுப்போம் பிரச்சனை எடுங்க. வெரி குட். ரெண்டுக்கு காசு வச்சுக்கிறீங்களாண்ணே? 2 காசு வச்சுக்கிறீங்களா? சரி, நான் வந்து என்னுடைய தொலைபேசி இலக்கம் இதில் போட்டிருப்பாரு. நீங்கள் வேலை தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இவன் வெப்சைட்டும் வந்து இதில் இருக்குது. தேவைண்டா தொடர்பு கொள்ளணும். ஏஜே மோட்டார்ஸ் லங்கா. அவ்வளோதான். நாங்கள் இனி இந்த இடத்துலேருந்து அப்படியோ யாழ்ப்பாணம் போய் வீட்டாக போகிறோம். உண்மையிலே கம்பலாக இருந்தது. காலத்துக்கு பிறகு இப்படி நண்பர்களோடு சேர்ந்து இன்றைய நாள் பொழுது ஃபுல்லாக வந்து எந்தவித ஒரு டென்ஷன் கவலை இல்லாமல் நண்பர்களோடு சேர்ந்து அந்த தருணம் கிடைக்காது. உங்களுக்குமே அந்த சந்தர்ப்பங்கள் கிடைச்சா பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஆடு மகிழ்ராஜோட டான்ஸர்ன்றதை வந்து இதில் இங்கே வந்தாள். அப்பா டான்ஸர்